தேவையான அளவுக்கு உப்பு. வெங்காயம் சீக்கிரமா வேகும், அதே சமயத்துல உப்பும் நம்ம போட்ட மாதிரி இருக்கும். நான் ஓரளவுக்கு போடுறேன், ரொம்ப போடல. அப்புறமா கடைசியில பார்த்து போட்டுக்கலாம். ஓகே, உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கோம். சோ இது தேங்காய் பாலுங்களா? நோ நோ, திஸ் இஸ் நார்மல் மில்க். இது வந்து அந்த மில்க் எதுக்கு விடுறோம்னா ஸ்லைட்லி இந்த மில்க்ல ஒரு மெழுக்கு இருக்கு தெரியுமா? ஆமா. இது வந்து இந்த கார்ன்ஃப்ளவரோ இல்ல இந்த மைதாவோ குடுக்கக்கூடிய எஃபெக்ட் அந்த மில்க் கொடுக்கும். ரொம்ப விட போறது இல்ல, கொஞ்சம் தான் விட போறோம். ஓகே, அதர்வைஸ் அந்த ஒரு சூப் இஸ் ஒரு சேவரி டிஷ், நாட் a sweet dish. ஆமா. அப்போ அதுக்கு பாதகமா நம்ம எதையும் செய்ய கூடாது. ஓகே, அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு ஆக்சுவலி ஒவ்வொரு ஸ்டெப் நீங்க பண்ணும்போது. இப்போ தக்காளி குட்டி குட்டியா நறுக்கி வச்ச தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்னன்னா இந்த பருப்பு கட்டு, இந்த தண்ணி இருக்கு பாருங்க, நீங்க அதை ஊத்திங்கன்னீங்களே, என்ன பிரச்சனை ஆகும்னா அடி பிடிக்கும். பருப்புன்றது ஒரு கட்டுனாலும் பருப்போடதுன்றதுனால அடி பிடிக்கும். அதனால வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வேகவும் செய்யணும். அதனால நான் என்ன பண்ண போறேன், இப்ப நீங்க அந்த டேஸ்டிங் பவுல் ஓகே வச்சிருக்கீங்கல்ல, அதுல தண்ணி ஊத்தி எனக்கு கொடுக்க போறீங்க. சோ இத நம்ம அளவா வச்சுக்கலாம் இல்லையா? ஆமா. நூத்தி 120 செகண்ட். ஓகே, அப்படியே விடுங்க. ஓகே, அப்படியே இருக்கட்டும். இப்போ என்னன்னா கொஞ்சம் பால் விடணும், அப்புறம் அந்த பருப்போட கட்டு விடணும். விட்டு உப்பு போர்மான்னு பார்த்துட்டு அதோட முடிஞ்சது, அவ்வளவுதான். ஓகே, ஆனா இதுல என்னன்னா அந்த பாலையும் ஜாக்கிரதையா விடணும். ஓகே, யூசுவலா அந்த காரமான சூப்ல எல்லாம் இந்த மாதிரி பால் விட மாட்டாங்க. பட் நீங்க ஜஸ்ட் ஃபார் ஒரு ஸ்லைட் சொன்னேனே, அந்த மெழுக்குக்கு வேண்டிதான் சொன்னேன். சோ கொஞ்சமா நம்ம சேர்க்கிறதால இது திரி ஆகாது இல்லையா? ஓகே, சோ பால் கூட நம்ம வந்து மெஷர் பண்ணியே விட்டுடலாம். ஓகே, எவ்வளவு தண்ணி விட்டோமோ அவ்வளவு நம்ம பால். கரெக்ட்டா? ஆமா. நான் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டுருப்பேன். 3 டேபிள் ஸ்பூன் பால் போதும். ஓகே, டன். இன்ஃபேக்ட் 2 டேபிள் ஸ்பூன் பாலே போதும். 3 வேண்டாம். ஓகே, நீங்க அந்த பருப்போட வாட்டரை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. ஆமா, ஆக்சுவலி பருப்பு கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். சுத்தமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. பருப்பு கட்டு இல்லையா? பருப்பு கட்டு தண்ணி இப்ப நம்ம கிட்ட இருக்கு. ஐ திங்க் ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. இப்ப நம்ம பால் ஊத்திக்கலாம் இல்லையா? சோ தேவையான அளவுக்கு பால், அதாவது எந்த கப்ல நம்ம எவ்வளவு அளவுல நம்ம தண்ணி ஊத்தணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பருப்பு கட்டு எடுங்க. இந்தாங்க பருப்பு கட்டு. இதோட டேஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்பவே ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலி மில்க் ஊத்தி லைட்டா பொங்கு வந்த உடனே, கொதி வரும்போது ஆல்ரெடி உங்களுக்கு வந்து வெந்தாச்சு. பருப்பு கட்டு இஸ் ஆல்ரெடி வெந்ததுதான். பட் இது வந்து ஒரு கொதின்னு ஒண்ணு வரணும், ஒரு ஹீட் அப் ஆனோம் இல்லையா எல்லாம் சேர்ந்து. சோ ஒரு கொதின்னு ஒண்ணு வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, கொதிச்ச உடனே ரெடி. சூப்பர். சூப்பி உங்க வீட்லயும் நீங்க ரெடி பண்ணும் இல்லையா? செய்முறை விளக்கம் இப்ப நீங்க பார்த்து வந்துருங்க. செய்முறை: கடாயில் எண்ணெய் விட்டு சிறிது பட்டை, பிரிஞ்சி இலை, பச்சை மிளகாய், பூண்டு, கறிவேப்பிலை சேர்த்து நன்கு வதக்கிய பின் வெங்காயம், உப்பு, தக்காளி, தண்ணீரை சேர்த்து வேக வைத்த பின் பால், பருப்பு கட்டு கொதிக்க விட்டு இறக்கினால் சுவையான சூப்பர் சூப்பி தயார். புதினா போண்டா. தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசி பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது.
அமிர்தா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்காக போறோம். என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.